ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/6/2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள், உலக வெண்புள்ளி தினம். இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மிதுன லக்னம் இருப்பு 3 நாழிகை 37 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:25 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:52 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 11:29 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 3:25 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 2:25 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:52 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க. வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணுங்க. கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க தெரிஞ்சா. அதே மாதிரி அதுவும் தெரியலையா, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக ஒரு 27 தடவை சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ அங்காரக பகவான் எனப்படும் செவ்வாய் பகவானை வழிபட, அதுவும் செவ்வரளி, அவருக்கும் செவ்வரளி போடுறது ரொம்ப விசேஷம். செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணுறதுனால சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை அழிக்கும் சதுர்த்தி. எம்பெருமான் விநாயக பெருமான் கணபதி தான். கணபதி தியானம் பண்ணணும். காலையிலே எழுந்தோடனே கணபதி தியானம். எழுந்து கணபதி தியானம் பண்ணிட்டு ஓம் கணபதியே நமக சொல்லிட்டு, அதுவும் எப்படி, ஓம் கம் கணபதியே நமக. இது ரொம்ப விசேஷமான மூலமந்திரம். இதை சொல்றது ரொம்ப விசேஷம். 27 தடவை சொல்லுங்க. முடிஞ்சா 108 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு சாயந்தரமோ இல்லை காலையிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை கண்டிப்பாக போடுங்க. உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் வாங்கி போட்டாலே மனசில் இருக்கிற கவலைகள், குறைகள் கண்டிப்பாக அகலும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் விக்னங்களே இல்லை, அதாவது தடைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரகதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நிறைவேறும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் நீங்க நினைச்ச காரியங்களை இன்னைக்கு அற்புதமா நிறைவேற்றி வைப்பார்.
வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற அத்தனை வேலைகளையும் அற்புதமாக கடன்னு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பொறுப்போடு செய்வீங்க. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது பேசும் வார்த்தைகளில். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு அடி சக்கை தான், அடி தூள் கலப்புவீங்க. எல்லா வேலைகளையும் டக்குன்னு அற்புதமாக செய்வீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க உடல் ஆரோக்கியத்துக்காக மாற்று மருத்துவம் தேர்ந்தெடுப்பீர்கள். இன்னைக்கு மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் வெளியில் போகும்போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துன்னு போங்க. அதேமாரி பெண்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான காரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர்நிலம், வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி செய்தி வீடு தேடி வரும் நாள். இன்னைக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமான ஒரு வெற்றிகளை உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில அனுகூலங்களை காண்பார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க, ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சு பேப்பர்ல வச்சுட்டு சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல. வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். உத்தியோகத்துல வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் உங்களோட காரியங்கள்ல கவனமா இருக்கணும். என்ன காரியம்? முக்கியமா சமையல் ரூம்ல கேஸ் அடுப்பு இது அது எல்லாத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். சரியா? உடல் ஆரோக்கியத்தில் கவனமா எடுத்துக்கோங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வது, பேசுவது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதே மாதிரி இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது கொஞ்சோண்டு குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க. இல்லத்தரசிகள் கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல வச்சு சுவாமி ரூம்ல வச்சிருங்க. உத்தியோகத்துக்கு போற பெண்கள், அதே மாதிரி வெளியில போற பெண்கள் கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தா கூட, சங்கடங்கள் இருந்தா கூட அதை சமாளிக்கிற ஒரு சந்தோஷம், பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை, வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி
தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரிக்கும் நாள். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் அற்புதமா இருந்துட்டு நேர ஜென்மராசியை உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஜாலி தான் இன்னைக்கு. ஜாலியோ ஜிம்கானா, ஜாலினாலே மணி பர்ஸு காலி. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் இன்னைக்கு வருது. அதே மாதிரி ஜாலியா இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு செலவுகள் எல்லாம் நீங்க மேற்கொள்வீங்க. உத்தியோகத்துல உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக்கொண்டு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் உற்சாகமாக பணியாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது கொஞ்சம் ஜவ்வாது பூசிட்டு போங்க. கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி கொஞ்சம் பூசிட்டு போங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் காலையில ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து பூசிக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் கொஞ்சம் ஜவ்வாது பூசிட்டு போங்க. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாமே அதிகமாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைவேறும் நாள். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லை. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுமையாக இருக்காது. அரசியலில் இருக்கும் நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது கொஞ்சம் துளசி எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில போகிற பெண்கள் கொஞ்சம் துளசி எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 துளசி எடுத்து சுவாமி ரூம்ல வச்சுருங்க. இன்னைக்கு அதுவும் பெருமாள் கிட்ட இல்லைன்னா தாயார்கிட்ட வச்சுருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாளா இருக்கும். உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் நரசிம்ம சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதன்மை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு மனமகிழும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு. உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு குறையும். இல்லத்தரசிகள் குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் 2 சாக்லேட் எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. பிரிக்காம வைக்கணும், புரியுதா? பிரிச்சுட்டு வச்சுட்டு எறும்பு வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? சரி, அதை என்ன பண்றதுன்னு கேட்குறீங்களா? அதை எடுத்து நீங்களே சாப்பிட்டு போங்க. சாயந்தரம் இல்லையா
குழந்தைகள் வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல தகவல் ஒன்று எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் அதிகரிக்கும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களை அப்படியே உசுபேத்தி விட்டு உற்சாகமா இருக்க வைப்பார். அதுவும் இன்னைக்கு இந்த கால் டாக்ஸி, இந்த ஆட்டோ இவங்க ஓட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். நல்ல ஒரு வருமானம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட, ஏன்னா அவங்க 1000 ரூபாய் கிடைச்சா போறோம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய ஒரு சவாரி கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு உதவி இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும். பயணங்களை மேற்கொள்வதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு இன்பச் சுற்றுலா செல்வதற்கு திட்டம் போடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகள் கொடுத்து வைத்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள் கணவன்மாரிடம் சேர்ந்து. அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த ஆண்கள் சிந்தூரம் வச்சுட்டு போங்க. சரியா? அந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த ரோஸ் கலர்ல வரும் பாருங்க, ஆரஞ்சு கலர்ல, அதை வச்சுட்டு போங்க. அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில போகிற பெண்கள் கொஞ்சம் சிந்தூரத்தை நெத்தியில வச்சுட்டு போங்க. அற்புதமான ஒரு நாள். இல்லத்தரசிகளும் அதேமாரி குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஞ்சநேயரை வேண்டிட்டு கொஞ்சம் சிந்தூரத்தை பூசிக்கோங்க நெத்தியில. அற்புதமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமான ஒரு மன தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா இன்னைக்கும் அந்த சந்திர பகவான குரு பகவான் ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு இருக்கார். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, புரியுதா? அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சு தைரியம் அதிகமாகும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடன்பிறப்புகளின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். எல்லாருக்குமே நம்மளோட அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் அவங்கெல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யார் வந்தாலுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போங்க வெளியில போகும்போது. அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. அடுத்தபடியா உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் இன்னைக்கு கண்டிப்பா 2 கிராம்பு எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் குறைஞ்ச ஒரு தைரியம் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம் பொங்கும் நாள். ஆக இன்பம் பொங்கும் உலகம் இது அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரபகவான் இருக்கார் 2ஆம் இடத்துல. சரி, அவர் மட்டும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா என்னன்னா, அவரை அந்த சந்திர பகவான குரு பகவான் உங்க ராசிநாதன் ஸ்ட்ரைட்டா 9வது பார்வையா
சூப்பர். அதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக போய் கேட்கலாம். அந்த அட்வான்ஸ் கேட்கறது இல்லைன்னா அந்த இன்சென்டிவ் பழைய பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், அரியர்ஸ் எல்லாம், அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் இன்னைக்கு அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷம் தாண்டவம் ஆடும். இல்லத்தரசிகள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு போங்க ஹேண்ட்பேக்ல. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் 2 வில்வத்தை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. சரியா? இல்லத்தரசிகள், இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள், அவ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டை நிர்வாகம் பண்றது பெரிய விஷயம். என்ன, அவங்கள 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தேவைப்படும் நாள். கவலைப்படாதீங்க. ஏன்னா சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தால் சில நேரங்களில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்தாலும் இன்னைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நேர ஒரு பார்வை 9ஆம் பார்வை பார்த்துட்டு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள். பொறுமையாக இருந்தால் போதும். அதேமாரி வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவிற்கு அனுகூலமாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் தேடி வரும். இல்லத்தரசிகள் மிக உற்சாகமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக பேசுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த ஆண்கள் ஒரே ஒரு சந்தன வில்லை எடுத்து வச்சுட்டு போங்க வெளியில போகும்போது, உத்தியோகத்துக்கு போகும்போதோ இல்லை வெளியில போகும்போதோ. அதே மாதிரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போற பெண்களாக இருக்கட்டும் வெளியில போற பெண்களாகட்டும், ஒரே ஒரு சந்தன வில்லையை உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. அடுத்தபடியா இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சந்தன வில்லையை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருக்கோம். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும், உற்சாகம் அதிகமாகும். வருமானம் இன்னைக்கு வருதோ இல்லையோ கண்டிப்பாக செலவுகள் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இடமாற்றங்களை செய்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அழைத்து கொண்டு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும். இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதால் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த ஆண்கள் வெளியில போகும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு போங்க. பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில போகிற பெண்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள், குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருக்கோம். சாயந்தரம் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதை எடுத்து வைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா லாபஸ்தானமாகிய 16ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான 9ஆம் பார்வையாக குரு பகவானின் பார்வையை பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் 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 அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 துளசியை எடுத்து வச்சுட்டு போங்க வெளியில போகும்போது. அதேமாரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில போகிற பெண்கள் 2 துளசியை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 துளசி எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றம் அதிகரிக்கும், உற்சாகம் கூடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.